குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 11 2025 திங்கட்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா நமது பயிற்சி மின்சாரில் 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கு வந்து டெஸ்ட் பை தொடங்கியிருந்தோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். டார்கெட் 70 அப்படின்ற பேரில் டெஸ்ட் பை தொடங்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அழைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஐஐடி வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விழாவில் 3ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய ரயில் நிலைய மாதிரி வடிவமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் பார்வையிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம். இல்லை 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் 5 நகரங்களில் மட்டும்தான் மெட்ரோ ரயில் இருந்துச்சு. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 24 நகரங்களில் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் மெட்ரோ ரயில் சேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் சேவைகளில் உலகின் 3வது நாடாக இந்தியா முன்னேறி இருக்குது. இது முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு 2014ஆம் ஆண்டு வரையில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் தொலைவு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா மின்மயமாக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? கடந்த 11 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அது 40,000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2014 நாட்டின் 74 விமான நிலையங்கள் இருந்தது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 160 விமான நிலையங்கள் இருக்குது. அதேபோல் நீர்வழி போக்குவரத்து தடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 3லிருந்து 30ஆக உயர்ந்திருக்குது. அதேமாதிரி 2014 7 எய்ம்ஸ் மற்றும் 384 மருத்துவக் கல்லூரிகள் இருந்துச்சு. தற்போது 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 74 மருத்துவக் கல்லூரிகளும் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே முக்கியமான டேட்டா தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா ரெண்டுமே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் முக்கியமாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அதாவது காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் தொழில்நுட்ப கல்வி நடந்த விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா வி நாராயணன். இது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற 2040ஆம் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி வீரர்களை நிலவில் தரையிறக்கி பின் பாதுகாப்புடன் பூமிக்கு திருப்பி கொண்டு வருவது நமக்கு இலக்காக இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். டெய்லி சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கேன்னு ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? அடுத்தது மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுடைய ரமேஷ் புதிகால் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கார். இந்த போட்டி வரலாற்றிலே முதல் பதக்கம் பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஆடவர் பிரிவில் தென்கொரியாவின் கானோ ஹிஜே வந்து பார்த்திங்கன்னா 15.17 புள்ளிகளுடன் முதலிடம் பிடிச்சிருக்கிறாரு, தங்கம் வென்றிருக்கிறார். இந்தோனேஷியாவுடைய பஜர் ஹரியானா வந்து பார்த்திங்கன்னா 14.57 புள்ளிகளுடன் 2ஆம் இடம் பிடிச்சிருந்தார். நம்ம இந்தியாவை சேர்ந்த ரமேஷ் புதிகால் வந்து பார்த்திங்கன்னா 12.60 புள்ளிகளுடன் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலம் பிடிச்சிருக்காரு. போட்டி பதக்க சுற்றுக்கு, அதாவது வந்து பதக்கச் சுற்றுக்கு முன்னேறிய முதல் வீரரும் இவர் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா பதக்கத்தை வென்ற முதல் இந்தியரும் இவர் தான். ஓகேங்களா? இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பதக்கம் வாங்கியிருக்கோம். இவர் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆசிய அலைச்சறுக்கு போட்டி எங்கே நடக்குதுன்னா மகாபலிபுரத்தில் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டார்கெட் 70 அப்படின்ற பேரில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்குறோம். நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.